Hello, this is Milton from United School of Music. So last video நான் யார், இந்த யுனைடெட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னா என்ன, இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட எண்டில் இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம சொல்லித்தர கீபோர்ட் கோர்சஸ் பற்றி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மியூசிக் ஸ்கூலையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னோம். மியூசிக் கிளாஸஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ஒரு மியூசிக் கிளாஸில் ட்ரெடிஷ்னல் மியூசிக் கிளாஸஸில் சொல்லி தந்தாலும் அங்கே பேசிக்ஸ்க்காக பிகினர்ஸ்க்காக எந்த ஒரு கோர்ஸும் இருக்காது. அந்தந்த மியூசிக் கிளாஸில் அந்தந்த டியூட்டர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் சொல்லி தருவாங்க. ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்காக இருக்காது. அப்படியே பிகினர்ஸ்க்கு அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு போகிறது எல்லாமே மோஸ்ட்டாக அவங்க கிரேட் எக்ஸாம்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. கிரேட் எக்ஸாம்ஸ் தான் சொல்லி தருவாங்க. கிரேட் எக்ஸாம்ஸில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியனாக ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிரேட் எக்ஸாம்ஸ் படிக்கும் போது நாங்கள் மிஸ் அவுட் பண்ண நிறைய விஷயங்கள், படித்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சில ட்ரபிள்ஸ் எல்லாத்தையுமே இனி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து க்யூரேட் பண்ணி இங்கே நாங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை க்ரியேட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் யுனைடெட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இஸ் ஆல் அபவுட். ஸோ இன்றைக்கி அப்படி கீபோர்ட் கோர்சஸில் நாங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கீபோர்ட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லித்தர ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது அண்ட் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு மியூசிக்னால் என்னன்னே தெரியாது, ஐ எம் ஜீரோ, கீபோர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 நீங்கள் கற்றுக்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2 எங்களோட செகண்ட் கோர்ஸ். இது இன்டர்மீடியட் கோர்ஸ். ஸோ இன்னும் டெப்த்தாக ஸ்கேல்ஸ்னால் என்ன, இன்னும் டெப்த்தாக சாங்ஸில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாத்தையுமே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2ஓட எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஒரு இன்டர்மீடியட் ஆல்ரெடி கொஞ்சம் மியூசிக் வாசிக்க தெரியும், நீங்கள் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2 எடுத்து நீங்கள் படிக்கலாம். அடுத்தது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 3 இன்டர்மீடியட் கோர்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலான கோர்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் பற்றி நிறையா கற்றுருந்துருப்பீங்க. இதிலிருந்து அட்வான்ஸ்டாக எப்படி ப்ளே பண்ணுறது, நம்மளோட பிளேயிங் ஸ்டைலை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அதுக்கான டெக்னிக்ஸு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிகேட்டடான சாங்ஸ்லாம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 3ல் இருக்கும். இதுதான் இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்வான்ஸ் லெவல். அண்ட் நெக்ஸ்ட் கீபோர்ட் கோர்ஸஸோட கடைசி கோர்ஸ் கீபோர்ட் மாஸ்டரி கோர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த 4th அண்ட் ஃபைனல் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே 1 இயர் கோர்ஸ். இந்த மாஸ்டரி கோர்ஸ் ஒரு 2 இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸஸில் கீபோர்ட் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சுற்றி இருக்கிற நிறையா விஷயங்களையும் கற்றுப்பீங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான நிறையா சாங்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதையெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளேயிங்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ நம்மளோட கீபோர்ட் கோர்சஸ் மொத்தம் 4 கோர்சஸ், 5 இயர்ஸ் ஆஃப் டியூரேஷன். இந்த 5 இயர்ஸ் கோர்சஸை முடிச்சுட்டு அவங்க வெளியில் வர அந்த ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹேஸ் டு பி எ மாஸ்டர். அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்சஸை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்யூரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் எங்களோட ஏமும் கூட. நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸையும் முடிக்கும் போது அந்த கோர்ஸ் முடிகிற லாஸ்ட் 1 மந்த் நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையும் உங்களை ரிவைஸ் பண்ண வைப்போம். ஸோ ஒரு டைம் நீங்கள் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுவீங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 3 செஷன்ஸ் வில் பி அன் எவாலுவேஷன் செஷன். இங்கே எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, எவாலுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அந்த எவாலுவேஷன் செஷனில் உட்காந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எப்படி அதை படிச்சிருக்கீங்க அண்டு எப்படி நீங்கள் இந்த 1 இயர் ட்ரெயின் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் அந்த எவாலுவேஷன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதுலாம் வீக்காக இருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் நான் 2 பேருமே தெரிஞ்சுப்போம். ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுப்பாங்க, டியூட்டரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் எதுலாம் வீக்காக இருக்கீங்களோ அகெயின் எவாலுவேஷன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் 1 மந்த் வரைக்கும் உங்கள் கூட உட்காந்து நீங்கள் எதுலாம் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த 1 இயர் கோர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம்ஸை வச்சு மார்க் போடுறதுக்கு நாங்கள் இல்லை, கம்ப்ளீட்டாக உங்களை படிக்க வச்சு நீங்கள் படிக்க வந்திருக்கிற ஸ்கில்லை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அப்படி தான் இந்த கரிக்குலமே நாங்கள் க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மியூசிக் தியரினா என்ன, மியூசிக் தியரியில் நாங்கள் என்னென்னலாம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக June 20th ஆஃப்டர்நூன் 3 o'clock வீடியோவில் உங்கள்கிட்ட நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Until then, bye.